சந்தான ஒரு டைலாக் சொல்லுவார், ராணுவத்தில் அழிஞ்சவங்களோட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு தான் பர்ஃபெக்டாக பொருந்தும்னு நினைக்கிறேன். என்னடா உனக்கு இவ்வளோ ஆணவம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சீரியஸாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு ஒரு ஆட்டிடியூடை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசனில் எவனோ அவனை வந்து பெருமையாக பேசி யாருமே பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா விஷாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அவரோட நண்பர் அருணுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி அப்படியே இருக்குது. அவனை அதாவது மற்றவங்களை வந்து மட்டம் தட்டி பேசுறதுல பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்ல இருக்கானுங்க. விஷால் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கூட வந்து நேற்று வந்து டிஸ்கஷனில் இருக்காரு. ஸோ அப்போ டிஸ்கஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஜாக்லினை கம்பேர் பண்ணி பேசுறாரு. ஜாக்லின் கூட நான் போட்டியே போடக்கூடாது, அவளாம் என் ஈக்குவலே இல்லை, அவள் லாஸ்ட்டாக பண்ண ஷோவே கலக்க போகுது யாருன்னு அவளே சொல்கிறா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ப்ரைமில் இருக்கேன், பீக்கில் இருக்கேன், என் கூட வந்து அவள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவார்ல, விஜய் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறார், நான் வந்து உச்சத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னன்னா விஷால் வந்து ஓகே, நீ வந்து உண்மையிலே ப்ரைமில் இருக்க, இப்போ ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்க, ஹீரோவாக பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்றா சொல்கிறேன். ஓகே, அதெல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இன்னொருத்தவங்களை வந்து எப்படி நீ மட்டம் தட்டி பேசுகிற அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ காண்டா இருக்கு. யாரா நீ இப்படி அப்படினால பேச முடியுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா வெளியில் எல்லாருமே பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து நீ ஓகே அவங்க கூட கம்பேர் பண்ணி என்ன சொல்ற, அவளா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீ போர்ட்ரே பண்ற. எனக்கு இன்னும் ஒன்றும் புரியல. நீ ஒரு சீரியல் பண்ணிட்டா நீ பெரிய ஆளா? அப்போ நாளைக்கு ஜாக்லின் ஒரு சீரியல் பண்ணிச்சுன்னா உன்னோட அது பெரிய ஆளா? அப்படிலாம் இல்லை. இந்த சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சான்ஸ் எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் படத்தில் ஒருத்தவங்க கமிட் ஆகலாம், கமிட் ஆகி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்டார் ஆகலாம். எப்போ யாருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாத ஒரு ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்களேன். சினி ஃபீல்டு தான். ஸோ சினி ஃபீல்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜீரோவில் இருக்க ஒருத்தன் வந்து நாளைக்கு எவ்வளோ பெரிய டாப் போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து லைஃபே சேஞ்ச் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டில் இருந்துக்கிட்டு நான் வந்து இப்போ வந்து இப்படி இருக்கேன், ஆனால் ஜாக்லின் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்புல. இவர் இந்த பக்கம் பேசுறாரு, இவரோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அதாவது நம்ம டப்புக்கு டப்பா அருண், அவர் என்ன சொல்றாரு, முத்து வந்து டேலண்டே இல்லை, உனக்கு வேற டேலண்ட் ஒன்றுமே இல்லை முத்து அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று என்னன்னா அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வன்மத்தை கக்கிட்டு போறாரு. ரெண்டு பேருமே எப்படி கூட்டு சேர்ந்தாங்க இப்போ தான் புரியுது. ரெண்டு பேரோட கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கு. அதாவது மற்றவங்கள மட்டன் தட்டுறதுல நம்பர் ஒன்ல இருக்கானுங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் செமையாக செட் ஆயிருக்கு போல. அதாவது எப்பவுமே சொல்லுவாங்களே, தன்னோட ஆளுகிட்ட வந்து தன்னோட பெருமையெல்லாம் எடுத்து விடுவாங்கன்னு. வெளியில் இருக்கும் போது ஓகேப்பா உன் ஆளுகிட்ட நீ என்ன வேணா கதை அளந்து விட்டுக்கோ, இங்கே உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பேசுகிறானா என்னன்னு தெரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அளந்து விடும்போது வெளியில் இருக்கவங்க எல்லாரும் பார்க்க தானே செய்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீ ஒரு பார்க்கில் உட்காந்து தனியாக ஒரு பொதுக்கிட்ட உட்காந்து இந்த மாதிரி அளந்து விட்டுட்டு இருந்தேன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. இதே விஷயத்தை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு சோஃபாவில் உட்காந்து பேசுகிற, கேமரா ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுது, நீ பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னும் போது நீ எந்த தைரியத்தில் இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு நம்ம எனக்கு புரியல. விஷால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஓகே அவர் வந்து வீட்டுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு க்ளீனாக தெரியுது. அதனால தான் அவரோட கேரக்டர் வந்து வெளியே தெரியுது அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவத்தில் வந்து இருக்கிறது ரொம்பவே தப்பாக இருக்குது. அதாவது நான் எதை வச்சு விஷாலை இந்த அளவுக்கு பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக விஷால் மேலே இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா விஷால் விளையாடும் போதெல்லாம் ஓகேப்பா இவன் நல்லா விளையாடுவான் போல இருக்குது, டான்ஸ்லாம் நல்லா ஆடுறானே அப்படின்ற மாதிரி அவனுக்கு சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வர பார்த்தீங்கன்னா விஷாலோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது யாரா இவன் இவ்வளோ ஆணவத்தில் இருக்கான் அப்படின்ற மாதிரி பேச தோணுது. அதுவும் நேற்று எஸ்பெஷலி அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்த ஒரே ஒரு கோவம் என்னன்னா, என்னதான் இருந்தாலுமே ஆக்சுவலாக ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பக்காவாக விளையாடுறாங்க, ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற எந்த இன்டென்ஷனும் இல்லை. ஏன்னா ஜாக்லின் விளையாடுற கேமுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான கேம் தான் வச்சுக்கோங்களேன். அதாவது விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினை காம்படேட்டராக பார்க்குறாரு. ஓகே, அதுக்குன்னு அவங்க ப்ரொஃபஷன் இப்போ வந்து நீ வந்து ப்ரொஃபஷன் வச்சு தான் கம்பேர் பண்ணுற. ஸோ உன்னோட ப்ரொஃபஷனில் அவங்களும் இருக்காங்க, அவங்க ஒரு ஆங்கராக இருந்திருக்காங்க, அவங்க கடைசியாக பண்ண ஷோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு டெலிகாஸ்ட் ஆகி அப்படின்னும் போது அவங்களாம் என் கூட காம்படேட்டே பண்ணக்கூடாது, நான் அவங்க கூட காம்படேட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு பேசுறதுலாம் என்ன ஒரு ஆட்டிடியூடுன்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்குடா உங்களுக்கு, உனக்கும் சரி உன்னோட ஃப்ரெண்டு அருண் இருக்கார்ல, உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த திருட்டு பிரியாணி இருக்குல்ல, இந்த கான்செப்டை எடுத்தாலே போதும், ரெண்டு பேருக்கும் சரியான அடி இருக்கு. ஆனால் இவர் எடுப்பாரா என்னன்னு தெரியல. மொத்த பேரும் வெயிட்டிங் என்ன தெரியுமா, அந்த பிரியாணி கேங்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வாரத்தை விட்டால் இதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே முடியாது. இந்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான மெயினான வாரம். ஏன்னா போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகல, இந்த வாரம் அதுக்கான இஷ்யூவே கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபுட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா நாயஸ்தர் மாதிரி பேசுறாரு. எனக்கு கண்ணுலாம் கலங்கிருச்சுங்க, யாராவது பார்த்துருவாங்களோ, நீங்கள் ஒழிச்சு வச்சிருக்கீங்களா கேட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டேங்க அப்படின்னு நம்ம இந்த ஆக்டிங்கை போட்டார்ல. உண்மையிலேயே உனக்கு திருடி சாப்பிட்டது வந்து விஜய் சேதுபதி எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே திரும்ப மூஞ்சை வச்சு பானுங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்தை மட்டும் விஜய் சேதுபதி எடுத்து பேசினாலே போதுங்க, இன்னைக்கு ஷோ பயங்கரமாக இருக்கும். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. விஷால் நேத்தனை பேசின அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது உங்களுக்கு சீரியஸ்லி என்ன ஒரு ஃபீல் வருது? இவனோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட்னு தோணுதா, இல்லை பேசணும் உண்மையிலே கரெக்ட்னு தோணுதா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மீட் பண்ணலாம். பை பை.